ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எத்தனை பேர் பெண்ணியம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போர்வை போத்திக்கிட்டு உண்மையாலுமே ஆணாதிக்கம் பிடிச்ச வக்ரம் பிடிச்சவங்களா இருப்பாங்கன்ட்டு தெரியவே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு விஜய் பண்ணது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். இதில் பார்த்திபன் ரீசெண்டாக ஒரு மேட்ரு சொல்லியிருக்காரு. யார்? த்ரிஷா பற்றி. குந்தவை நீங்கள் வீட்டிலே குந்த வைக்கணும், வீட்டிலே குந்தின்னு இருக்கணுமா. மெட்ராஸ் பாஷையில் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டிலே உட்காந்துருக்கணும், வெளில வரக்கூடாது. இதுதான் ஒரு தரங்கட்ட கேவலமான ஒரு பேச்சு. அது சீரியஸாக ரொம்ப கேவலமான பேச்சு. அதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் ரெண்டு பேர் தப்பு பண்ணுறாங்க இல்லையா, போத் பார்ட்டிஸ் ஆர் இன்வால்வ்டு. விஜயும் இன்வால்வ்டு, த்ரிஷாவும் இன்வால்வ்டு. ரெண்டு பேரும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப மோசம் பண்ணது யார்? அது இல்லீகலாக ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கிறது யார்? சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்கிற விஷயம் யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தா அது விஜய் தான். ரெண்டு பேரில் யார் தப்பு அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னா விஜய் தான். அதில் ஏன்னா ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி அந்த ஒரு பொண்ணை கல்யாணம் ஆகி இன்னும் அந்த பாண்டில் இருக்கும்போதே நீ அதுக்கு தெரியாமல் கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இன்னொரு ஆள் கூட வர அப்படின்னா இட் இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். ஓகே, அடல்ட்ரி பண்ணுற மாதிரி அதுதான் அது மேஜர் கம்பேர்ட் டு திஸ் டூ பீப்புள். ரெண்டு பேர் குற்றம் பண்ணுறாங்கன்னா அதில் இவர் பண்ணுறது ரொம்ப பெரிய குற்றம். அவங்க ஷீ இஸ் அன் அன்மேரிட் உமன். அவங்க சொல்லிக்கலாம், ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஹீ கால் மீ ஐ கேம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க பண்ணது கூட அவ்வளோ ஒரு இல்லீகலாக நம்ம எடுத்துக்க முடியாது. இதில் இவனுங்க பார்த்திபன் விஜயை பற்றி பேசுறதுக்கு தில் இல்லை, துப்பு இல்லை, திராணி இல்லை, சக்தியும் இல்லை, தெம்பும் இல்லை, எதுவுமே இல்லை. இதில் த்ரிஷா திட்டுறதுக்கு எந்த வகையில் நியாயம்? பொதுவாக ரெண்டு பேரும் பண்ணது தப்புனாச்சும் சொல்லியிருக்கலாம். இல்லை உண்மையாலுமே விஜய் நீங்கள் பண்ணுறது ரொம்ப கொடூரம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் பண்ணது மட்டும் தப்பு இல்லை, ஆன் டாப் ஆஃப் தட் ரெண்டு கூட இருக்க 3 டிபெண்ட்டை கேவலப்படுத்துறாரு. 3 டிபெண்ட்டை மனசை கவலைப்படுத்துறாரு, அவங்க ஒய்ஃபை, அவங்க 2 பிள்ளைங்களை. ஸோ இஸ் லாட் மோர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் ஃபார் திஸ் பர்டிகுலர் இன்சிடென்ட். அவரை பேச ஒர்க் இல்லாமல் வேணுங்கன்னே த்ரிஷா, எல்லாருக்கும் த்ரிஷா தான் ஊருக்கு கழிச்சா பிள்ளையார் கோயில் த்ரிஷான்ட்டு த்ரிஷாவை போட்டு அதெல்லாம் என்ன ஒரு பொண்ணா, நல்லா இருக்கிற மனுஷன் லைஃப்பில் பூந்து கெடுத்துட்டான். ஈவன் சுசித்ரா கூட த்ரிஷா பற்றி திட்டுறாங்க. என்னன்னா இது என்ன, எந்த உலகத்தில் இருக்கீங்க? ஆம்பளைங்க என்ன வேணா தப்பு பண்ணலாம், ஆனால் தப்பே கிடையாது. இதே பொண்ணு பண்ணிட்டான்னா எல்லாமே அது இந்த சுச்சுவேஷனில் ஷீ இஸ் நாட் ஒரு 100% ஃபால்ட்னா விஜய், அதில் 50% ஆர் 40% தான் த்ரிஷா இல்லையா? அது கூட அவங்க பேர் இப்போ இதே பாருங்கள், இமேஜின் பண்ணுங்கள், த்ரிஷா இன்னொரு கல்யாணத்தில் பண்ணிட்டு ஒருத்தர் கூட இருக்காரு. அவங்க இப்போ தனியாக விஜய் கூட விஜய் அன்மேரிடாக இருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க. ஊர் என்ன பேசும், என்ன பட்டம் கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு விஜய் ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? நல்லா கவனிங்க, த்ரிஷாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்டோட இருக்காங்க. இவர் விஜய் கல்யாணமான ஒரு பேச்சுலராக இருக்காரு, எலிஜிபிள் பேச்சுலராக இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் ஊர் சுற்றுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தால் யாரை கேவலமாக திட்டுவீங்க? த்ரிஷாக்கு என்ன பட்டம் கொடுப்பீங்க? விஜய் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அப்படி தானே இந்த சுச்சுவேஷன்லையும் விஜய் தான் பெரிய பாவம் பண்ணால், அதுக்கு பெரிய கொடுமை தப்பு பண்ணால் இல்லீகல். ஓகே, இட்ஸ் நாட் பாவம், இட்ஸ் இல்லீகலாக பண்ணியிருக்கான். இவங்க ஷி ஷுட் நாட் பி பனிஷ்ட் ஆர் ஈவன் கொஸ்டின் அபவுட் இட், ரைட்? ஆனால் இங்கே இருக்கிற பேசுகிற அத்தனை பேரும் இவனை தான், அதுவும் பார்த்திபன்லாம் பெரிய விளக்கண்ண மாதிரி பேசுகிற மாதிரி நினைப்பேன். நல்ல காலம் த்ரிஷா ஸ்லிப்பர் ஷாட் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அண்ணத்தை ஒரு வாய்ஸில் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாரு. பெண்கள்லாம் பூமாதேவி போல் அப்படின்ற மாதிரி ஒரு மன்னிப்பு சாஷ்டாங்கமாக எடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் அவங்களுடைய நினைப்பும் அவர்களுடைய எண்ணமும் அவங்களுடைய இன்ஸ்டிங்க்ட், முதல்ல ஒரு இன்ஸ்டிங்க்ட் தான் அது நீ யாருன்னு காமிக்கும். நீ ஒரு 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 சுச்சுவேஷனில் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுற அப்படின்றத நீ ரியாக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 பேர் திட்டின உடனே காம்ப்ரமைஸ் பண்ணுறது வேறு. ஸோ பார்த்திபன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணாதிக்கம் பிடிச்ச இது இன்னும் வெளியில் பெரிய சூப்பராக பேசுகிற மாதிரி காமிச்சிட்டாலும் அந்த வன்மம், அதுவும் அந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, குந்தவை குந்து அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் அ தேர்ட் ரேட்டட் ஃபில்த்தி லாங்குவேஜ். அப்படி தான் நான் பார்க்குறேன். அது எனிவே ஒரு மன்னிப்பு கேட்டார், இக்னோர் பண்ணுறேன். பட் இருந்தாலும் இட் ஹேஸ் டு பி ரிஜிஸ்டர்ட் சம்வேர்ன்றனால என்னுடைய வெறுப்பை, என்னுடைய இதை டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை கண்டினியூ பண்ணிக்கிறேன்.
நாட் ஒன்லி தட், நிறைய பேர் இந்த சுசித்ராவாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய பேர் த்ரிஷாவே திட்டிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா இது கொடுமையாக இருக்குது. அதான் நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணீங்க, த்ரிஷா வந்து இஸ் அ மேரிட் பர்சன் அண்ட் விஜய் இஸ் நாட் அ அன்மேரிட் பர்சனாக இருக்காரு. 2 பேரும் வெளில போகிறாங்க. இப்போ யாரை என்ன சொல்லுவீங்க? அதை மாதிரி தான் விஜய் வந்து த்ரிஷா கூட போனால் விஜய் என்ன சொல்லுவீங்க? என்ன த்ரிஷா சொல்லணும் அது மாதிரி உனக்கு சொல்லணும், ரைட்டா? சொல்லிட்டு இவங்கள வந்து அவ்வளோ இது மாதிரி பண்ணாத மாதிரி நார்மலாக கண்டிச்சு விடணும், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. இது வந்து நிறைய பேருடைய ஆணாதிக்க தன்மை தான். என்ன ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணாலும் 2 பேர் மிஸ்டேக் பண்ணாலும் அது பெண்ணை வந்து குற்றம் சாட்டுற ஒரு மனநிலை நம்ம சமுதாயத்தில் இன்னும் இருக்குது. இதில் பெரிய ஆணாதிக்கம் பிடிச்ச ஆளாக இருக்கிறான் இவன், இதெல்லாம் மேட்ரு அது ஒர்த்தே கிடையாதுன்னு அப்படின்னு சொன்னது வந்து உண்மையாலுமே மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் காரி துப்புறாங்க. தட்ஸ் ரியலி குட். மக்களுக்கு வந்து ஓரளவுச்சாச்சும் இந்த விஷயத்தில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணது ஐ ரியலி அப்ரிஷியேட். ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஐ கம் அக்ராஸ் இப்போ ஒரு ஜென்சி, இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுற ஒரு ஜென்சி பார்த்தேன். பார்த்துட்டு விஜய் அப்படின்னு அச்சக் டோன்ட் ஜஸ்ட் ஸ்பீக் அபவுட் ஹிம் நாஸ்டி ஃபெலோ அப்படின்றாங்க. என்னடா நாஸ்டி எதிர ஜஸ்ட் டோன்ட் டாக் அபவுட் ஹிம், ஜஸ்ட் பற்றி பேசாதீங்க அங்கிள் அப்படின்றாங்க. என்னடா இஸ் நாட் வர்த் இட், இஸ் நாட் வர்த் டிஸ்கஸிங் அபவுட் அண்ட் வேஸ்டிங் அவர் டைம் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து விஜயனுடைய நிலைமை. இல்லைம்மா ஆர் யூ லைக் திஸ் ஆர் யூனோ மெனி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யாருமே என்ன அவன் பேசுகிறான், என்ன ஒரு இது இட் திங்ஸ் யூனோ யாராச்சும் ஒரு ஸ்டூபிட் ஹார்ட் கோர் ஸ்டூபிட் பீப்புள் வந்து அவனை ஃபாலோ பண்ணுவாங்க. இது விடுங்க அங்கிள் அப்படின்னாங்க. ஸோ இதுதான் வந்து விஜயுடைய நிலைமை. சும்மா இந்த சோஷியல் மீடியா வச்சு பஜனை பண்ணிட்டு இருக்கானுங்க, ஒரு பூமை கிரியேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் சூடோ மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க இதுக்கு, அதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. எலெக்ஷன் ஒன்று நின்னார்னா ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல இல்லை, 234 இடத்துல நின்னா கூட விஜய் வில் நாட் கெட் டெபாசிட். தட் இஸ் த ரியல் கிரவுண்ட் ரியாலிட்டின்றதை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் போடுற நண்பர்களே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.